அகப்புறமெனும் இருவை குத்தினில் பொருள் யோனி விருத்தி சந்தி சுவை நாடகம் குறிப்பு சத்துவம் அபிநயம் சொல்லைகள் சந்தப்பாட்டு இசைப்பாட்டு சேதம் என்னும் விளக்கு பதாங்க புணத்து மயவட மல்லி விடையாடம் கொட்டி ஆறு முகநாடம் குடை முக்கண்ணன் நாடு பாடுரங்கம் நெடிய மல்லாடு வேல் முகநாடம் துரியாடல் ஐராடை கடையன் காவநாடு பேட்டு துர்கான மரக்கால் திருமகளாடும் பாவை என்னும் 11 வகையான ஆடலுக்கேற்ப இன்பம் தெளிவு நிறை ஒளி வன்சொல் வந்த முச்சம் என்னும் பாடலை பயிட்டும் அதற்கு கொட்டு அசை தூக்க அளவென்னும் தளம் இணைந்து விரவி பிளராடும் குறவை குத்து முறையும் மாறுபட்ட காணல் வரி உள்வரி புறவரி கிளர்ச்சி வரி தேர்ச்சி வரி காட்சியை எடுத்துக்கொள் வரி வேட்டு சொல்லப்படும் வரிக்குத்தி 8 ஒருங்கிணைந்து களையென்ற கடலுக்கு கரைகண்ட தமிழாய் நிலைகுண்ட அறிவுக்கு நிகழ்த்த தமிழாய் மலையுச்சி உளையின மோட தமிழாய் குறிஞ்சி முல்லை மருதன் மெய்தல் பாலை ஐவெழுத்திற்கு முறித்தான எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐவுகலகணத்திற்குரிய ஈலிசு நாடகம் முத்தமிழ முறையோடு அவற்றிலுமான வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அருட்பாய்விகை பாவிடங்களுக்கு முன்னாட பாட்டுடைய தேவனே அகாரம் உகாரம் மகாரம் என வரக்கப்பட்ட முக்காலமாய் காலத்தின் குளமாய் வரவேற்கப்பட்டு என் மனிதம் தந்து ஒளியாய் மணியாய் வள்ளமிக்கு வர வேண்டும் வரம் திருவேன் குகனே குன்றுதராடும் குமரா மாயம் மருகா கந்தா கடம்பா கார்த்திகையா உன் தாழ்படிதேன் சரணம் 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 முருகப்பெருமானை வணங்கிவிட்டு இவரது மேடையிலே வள்ளியா நடித்து நம்ம எல்லாம் பயிர்த்து கொண்டிருக்கும் அருமைமகள் நந்தினி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அவரது 60 ஆண்டுகால கலை சேவையை பாராட்டி என்ன பார்த்தா உங்களுக்கு 60 ஆண்டுகால கலை சேவை மாதிரி தெரியுதா? பாட்டு பேச்செல்லாம் அப்படி இருக்கு. எனக்காக பொன்னாடை வழங்கி கௌரவப்படுத்தி ஊர் பொதுமக்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பு ரசிக பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கிணிந்த நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நன்றி. தயவு செய்து வந்திருக்கும் வள்ளி நந்தினி அவர்கள் வரவிருக்கும் நாரதர் பெருமாள் ராஜை மிரட்டவோ அதட்டவோ வேண்டாம் என்று பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சரி, பொன்னாடை வழங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னாங்களா என்னப்பா? ஏன்பா பொன்னாடை போத்துறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஊர் பொதுமக்கள் சொல்லாம ஒரு பகிரங்கமா ஒரு சபையில் சொல்ல இல்லை, அது மைக்கு போட்டு சொல்றீங்கன்னா கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். என்கிட்ட முடிச்சு விடலான்னு பார்க்குறீங்க. முருகப்பெருமானை வணங்கி விட்டு ஆக வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே பாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 முருகா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா.
சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லா நாடகத்துலேயும் வந்து ஆண்கள் தான் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, சரி, கை தட்டுவாங்க, ரசிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பெண்கள்லாம் பின்னாடி உட்காந்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கக்கூடிய எல்லா கூட்டமுமே வந்து பெண்களாக நிறைஞ்சிருக்காங்க. நல்லா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்குது. அதனால் ரொம்ப சந்தோஷம். சபையே நிறைஞ்சிருக்கா? சபையே நிறைஞ்சு போய் நல்லா ரசிக்கிறாங்க வேற. கூட்டம் உட்காந்துருக்கிறது முக்கியம் இல்லை, ரசிக்கிறது தான் முக்கியம். இந்த அளவுக்கு அழகாக ரசிக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால சரி, ஐயப்பனை வணங்கி ஆக வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். இருமுடி தாங்கி ஒரு மட தாங்கி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு. ஐயப்பன் வாசல் கூட்டிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவோம் சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சுவாமி. கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து 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 பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து பார்த்த சாரதி மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவமிருந்தோம். இருமுடி எடுத்து எரிமேலி வந்து ஒரு மலராகி பேட்டை துள்ளி அருமை நண்பராய் பாபரை தொழுது ஐயனின் அருள்மொழி சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்பா சுவாமியே. அழுதை ஏற்றம் ஏறும்போது ஹரிகரன் மகனே துதித்து சென்றார். வழிகாட்டிடவே வந்திடுவார், பண்புழி ஏறி வந்திடுவார். அயமப்படி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம், கருணை கடலும் துணை வருவார். கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநகை பம்பையை அடைந்திடுவார். சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனே கும்பிடுவார், சஞ்சலமின்றி ஏற்றிடுவார். அயசந்தனமில்லி ஏற்றிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனம் ஏற்றிடுவார். காலமெல்லாம் நமக்கே அருள் காவலனாயிருப்பார். தேகபலம்தான் போதவலந்தா தேகபலம்தான் போதவலந்தா தேகபலம்தான் என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம்தான் என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். நல்ல பாதை காட்டிடுவார். சுவாமியே ஐயப்பா ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவார், சபரி அன்னையை சரபுத்தி ஆழி கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார், சபரி மலையினை நெருங்கிடுவார். 18 படி மீது ஏறிடுவார், என்று அவனை சரணடைவார். மதிமுகம் கண்டே மயங்கிடுவார். ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் கோலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா சுவாமி சரணம்
ஐயப்ப சரணம் கட்டி சபரிமலைக்கு கள்ளும் புள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா உன் சுவாமியே சரணமையப்பா. நன்றி கலந்த வணக்கம். கைத்தட்டி அன்பு இது எங்களுக்கு. சொல்லக்கூடாது வாகடாக்க வேணாம் நன்றி நன்றி கலந்த வணக்கம். சந்திரமும் குங்குமமும் ஜவ்வாது திருநீரில் தவழ்ந்திடும் சக்தி வடிவே தங்கொழியிலே தனி வாழ்விக்கும் தாயமுதன் முடிவே செங்கனை சிற்பிலே செவ்வான பொழிகின்ற சம்பவள முத்து வடிவே கந்தனை கணவதி தந்தமே வாழ்வித்த கற்கண்ட் இன்ப வடிவே காற்றிய மலையையும் கதிரின் ஒளியையும் கலந்தது மேற்கடிவே சிந்தனை சோழியில் தென்றலாய் விளைவிடும் தேவொளி சிற்ப வடிவே சிவனாரின் துணையான ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்தி அம்மையம்மை அம்மையே ஆதி சிவன் பாதியை உன்னை போற்றி புகழ்ந்து வணங்க நம்ம போற்றி போடி இந்த அம்பாளை வணங்கிவிட்டு அகிலாண்டம் கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி தாயே மீனாட்சி கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடைக்கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள்மாரியம்மா அருள்மாரியம்மா அம்மா கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா கரகம் எடுத்து ஆடி வந்தோ காணிக்கு செலுத்த நாடி வந்தோ கரகம் எடுத்து ஆடி வந்த காணிக்கை செலுத்த நாடி வந்த கரும்பு குவித்து பாடி வந்தோ வரங்கள் குவித்து தேடி வந்தோ அம்மா கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா அன்னவாகனம் அமர்ந்து வந்தார் அம்மா எங்களுக்கு அருள வந்தார் அன்னவாகனம் அமர்ந்து வந்த அம்மா எங்களுக்கு அருள வந்த புன்னகை முகம் கொண்டவளே பொன்மலர் பாதம் தந்தவளே அம்மா கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா குத்து விளக்கை ஏற்ற வந்தோ எங்கள் குல விளக்கை போற்ற வந்தோ குத்து விளக்கை ஏற்ற வந்த என்ன குல விளக்கை போற்ற வந்த முத்துமாரி உன்னை பணிந்தோம் பக்தி கொண்டோம் பலனடைந்தோம் அம்மா கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா உன் கடைக்கெல்லாம் நலம் கொடுப்பார் அருள் மாரியம்மா அருள்மாரியம்மா அம்மா கருணை உள்ள கொண்டவளே கருமாரியம்மா கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கு சிரம் தாழ்ந்த மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சேச்சோ எனக்கு பட்டாம்பூச்சியாக பறக்குதே, நான் என்ன செய்வேன்? என்னது இல்லை இவங்களெல்லாம் பார்க்குற உடனே எனக்கு அப்படியே பட்டாம்பூச்சியாக பறக்குது. சந்தோஷம் ஆமா ஆமா அதானே. இப்போ பட்டம் தான் இருக்கு குறிஞ்சியும் காலையில் வரைக்கும் யாருமே போகக்கூடாது சொல்லிட்டேன், இப்படியே இருக்கணும். காலையில் மாலை மாத்திர வரைக்கும் யாரும் போகக்கூடாது. முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணம் இந்த சுறுசுறுப்பு இருக்கணும். இந்த கிராமத்தை பொறுத்தளவு வீட்டுக்கு போவாங்க, அதுக்கு இடையில யாரும் போக மாட்டாங்க. குறிஞ்சியும் உள்ளே மருதன் மெய்தல் பழைய விளக்கில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி வந்து கொண்ட நம்பி தேவனுக்கு வளர்மகளை பிறந்து சீரோடும் சிறப்போடும் வளர்ந்து வாழ்ந்திருக்கின்றேன். என் உடன் பிரபாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. 7 ஆண் பிள்ளைகள்.
7 ஆண் பிள்ளைகள் இருந்தவே என்னை மாதிரி பெண் குழந்தைலேன்னு அப்பாவுக்கு ரொம்ப நாளாவே வருத்தம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போற நேரத்துல வள்ளிக்கிழங்கு தோன்றிக்கப்பட்ட பள்ளத்துல எடுத்து ரொம்ப 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 செல்லமா வளர்த்துட்டு வராங்க. என்னையதான் பார்த்தாவே தெரியுதுங்க, செல்லமா வளர்ந்துருக்கேன் தானே. ஆமா, ஆளு பயங்கர அடப்பு தடப்பா இருக்கீங்களே. இங்க பாருங்க என்ன, ஹலோ, இந்த வயசுக்கு இது போதும்பா. ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன்ப்பா நானு, பாத்துக்கங்க. பெண் குழந்தை கிடைத்தா இறைவனுக்கு துணை விதைத்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்பதாக அப்பாவுடைய வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோம். யார் யார் போறீங்க? நான் போறேன். எனக்கு துணைக்கு என் உயிர் தோழி ஒருத்தவங்க வராங்க. தோழிக்கு துணைக்கு தோழி மாதிரியே ஒருத்திய கூட்டிட்டு வந்திருக்கோம். எல்லாரும் காவலுக்கு போறீங்க. அழகு நாள் அழகு, அப்படி ஒரு அழகுங்க. அப்படியா? பெண்ணுக்கு பெண்ணே பேராசைக்குள்ளும் அற்புதமான பேர் அழகி. அப்படி பேர் அழகி யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சரி. எப்போ நம்பிராஜ் மகளை தானே காவலுக்கு அனுப்புவாரு, அதுல என்ன சந்தேகம் தாங்களுக்கு? அது ஏன் இந்த ஊருக்கு மட்டும் பேத்தி அனுப்பி விட்டுருக்காரு காவலுக்கு? நான் போறேன், போங்க. எப்ப பார்த்தா இங்க வாங்க, நேரம் டீயை தட்ட வேண்டியது. ஐயா வாங்கப்பா போவோம். 10 டீயை காலி பண்ண தட்டி இங்க வாங்க. ஏன் இவ்வளோ கோவம்? பெரிய சிவாஜி கணேசன் ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் எதுக்காக சொன்னேன்னு கேளுங்க. அப்புறண்ணே வள்ளிநாயகம் கேளுங்க, நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. அப்படியே நின்றுக்க போகுது ஆண்டவா. தாங்கள் என்னை பார்த்து நம்பிராஜன் பேத்தி என்று ஏகவசனம் பேசுகிறீர்கள். நான் கோபமாக இருக்கிறேன். தாங்கள் எதுவும் பேச வேண்டாம். தாங்கள் என்னை புண்படுத்தி விட்டீர்கள். என் மனதிற்கு வலிக்கிறது. மறந்து போட்டோம் போட்டேன். அப்புறம் வாயை திறந்தா மூடுறது இல்லை. வாங்க, ஏன் உங்களை அப்படி சொன்னேன்னு கேளுங்க. ஏன் சொன்னீங்க? சிறு குழந்தையா இருக்கீங்க, சின்ன வயதா இருக்கீங்க. சின்ன குழந்தையா? ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கீங்க, அதனால பேத்தின்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்கண்ணோ, எனக்கு இப்ப 13 வயது. எனக்கு ஒரு 50 60 70 80 90 150 வயசு கூட ஆகட்டுமே. ஆனாலும் கூட உங்களோட கண்களுக்கெல்லாம் நான் வளரவே மாட்டேன். ஏங்கோ? ஏன்னா தாய் தந்தைகள் கண்ணுக்கு தன் குழந்தைகள் என்றுமே வளர மாட்டார்கள். எப்பயுமே 200 வயசு ஆனாலும் குழந்தை குழந்தை தான், அம்மா அம்மா தான், அப்பா அப்பா தான். உங்க கண்ணுக்கெல்லாம் நான் வளராம இருக்கிறதே நல்லது. ஏன் வள்ளிநாயகம்? எதுக்குங்க உங்க கண்ணுக்கெல்லாம் வளர்ந்துக்கிட்டு? ஏன் அது என்ன பேரை கெடுத்துவானே, தேவையா? ஆனா ஒரு ஊர்ல இல்லாட்டி ஒரு ஊர்ல உங்களை கட்டி வச்சு உரிக்கல. யாரு? நந்தினினால தானே. நீனே சொல்லி கொடுப்பா அவருக்கு. அப்பா உண்மையை மட்டும்தான் பேசுவார், நானும் உண்மையை மட்டும் தான் பேசுவேன். ஏப்பா அதனால சரி பரவாயில்ல, நாங்களாம் சேர்ந்துக்கணுங்கிறது. உண்மையை பேசினா கட்டி வச்சு உரிப்பாங்களோ? உண்மையை பேசினா பாராட்டுவாங்க. நாங்களாம் கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போகிறோம். காவலுக்கு போகிறதுக்கு முன்பாக மனசில் ஒருத்தரை இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை ரொம்ப நாளாவே ஒருத்தரை மனசார நினச்சிக்கிட்டே இருக்கேன். யார் அப்படி மனசார நினைக்கிறீங்க? யார் தெரியுமா? யாருங்க? சொல்ல மாட்டேனே. சொல்லலைன்னா போங்க. இல்லை நான் சொல்லுவேன். அப்போ சொல்லுங்க. அனுதினமும் எல்லாருமே வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை தான் மனசில் நினச்சிருக்கேன். நான் கூட ஏதோ புதுசாக சொல்ல வாரின்னு பார்த்தா நீங்க மட்டும் நினைச்சிருக்கீங்க. இங்க எவ்வளவு பேர் அமர்ந்திருக்கோம், நாங்களும் தான் முருகன் நினைக்கிறோம். அப்பா அப்பா நீங்க எல்லாம் நினைச்சிருக்க நினைப்பு வேற, நான் நினைச்சிருக்க நினைப்பு வேறங்க. வேறேனா? நீங்க எல்லாருமே பக்தி மயக்கத்துல இருக்கீங்க. நீங்களும் அப்படித்தானே? நான் சொன்னேன் உங்கள்கிட்ட பக்தி மயக்கத்துல இருக்கேன்னு. ஏன் இப்படி கோவம்? நான் அதெல்லாம் மானாமதுரையில் சாப்பிட்டு நாடகம் ஆரம்பிச்சு பாதி நாடகம் முடிஞ்சிருச்சு. அப்பா என்னப்பா? நான் காதல் மயக்கத்துல இருக்கேன். யார் மேல? முருகப்பெருமான் மேல. எப்படி எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிருக்கீங்க? கட்டுனா அவரை தான் கட்டணும், இல்லையா? இல்லைன்னாலும் அவரை மட்டும்தான் கட்டணும். ஓஹோ. கரம் பிடிக்காமல் விட மாட்டேன், கரத்தை பிடித்தாலும் விட மாட்டேன். என்னோட காதல் எப்பேற்பட்ட காதல். இது என்ன நாடகம்? என்ன நாடகம்? வள்ளி திருமணம் நாடகம். ஆமா. நாடகத்தை நாடக கண்ணோட்டத்தோடு மட்டும் பார்க்காம தெய்வீக கண்ணோட்டத்தோடு பார்த்தா என்ன நடக்கும்? திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் குறையும். இதெல்லாம் எப்படி குறையும் அப்படின்னா, வள்ளி திருமண நாடகத்தை முழுமையாக தெய்வீக கண்ணத்தோடு பார்த்து அந்த மாலை மாத்திர காட்சியை எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குன்றது ஐதீகம். ஐதீகம். ஆமா. இப்போ உங்களை கீழே இருக்கிறவங்க வள்ளி மாதிரி பார்ப்பாங்களா இல்லை நந்தினின்னு பார்ப்பாங்களா? வள்ளியா தான் பார்ப்பாங்க. நந்தினியா காலையில் பார்ப்பாங்க, இப்போ பார்க்க மாட்டாங்க. இப்போ வள்ளின்ற ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கும். முருகன் வரானா முருகன் மாதிரி தான் பார்ப்பாங்க. முருகனா தான் பார்க்கணும், வள்ளியா தான் பார்க்கணும். அப்படி அதனால தான் அப்படி ஒரு ஐதீகம்லாம் வச்சிருக்காங்க. அந்த ஐதீகம்லாம் நிறைவேறணும் அப்படின்னா காலையில் மாலை மாத்திர வரைக்கும் எல்லாரும் இருக்கணும். சரியா?